அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு எருமை தலைப்பூதம். இந்த எருமை தலைப்பூதம் அப்படின்ற ஒரு கதை வந்து கிரேக்க நாடோடி கதைகளில் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, கதைக்குள்ளே போவோம். கிரீஸ் நாட்டை சேர்ந்த மினோஸ் அப்படின்ற ஒரு மன்னர். இந்த மன்னருக்கு வந்து 2 மகள். அதில் வந்து மூத்த மகளுடைய பேர் வந்து அர்டினியா, 2வது மகளுடைய பேர் வந்து பியஸ். இந்த ரெண்டு பேர் மேலேயும் தந்தை வந்து அளப்பரிய பாசம். போர் இல்லாத காலகட்டத்தில் அந்த மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் வந்து அதிகமாக ஈடுபடுவாங்க. மந்திரி சேவையில் இருப்பாங்க, இல்லைன்னா வந்து வெளியே எங்கேயாவது நாட்டில் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும், அங்கே போவாங்க. இந்த மாதிரியாக செயல்களை செய்வாங்க. இந்த மினோஸ் மன்னர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கடலுக்கு போகிறாரு. அப்படி கடலுக்கு போகும் பொழுது அங்கே ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அவருக்கு காத்துக்கிட்டு இருக்கு. கடலில் வந்து கடல் தெய்வமான பெசிஸ்டோன் அப்படின்ற ஒரு தெய்வத்தை வந்து பார்க்குறாரு. பார்த்தோன்னே அவருக்கு அதிர்ச்சி ஆகி போயிடுது. கையெடுத்து கும்புறாரு, வணங்குறாரு. ஆனால் அந்த கடல் தெய்வம் வந்து இவர் மேலே கடுமையான ஒரு கோபத்தில் இருக்குது. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஏத்தன்ஸ் நாடு மீது போர் செஞ்சு போகிறதுக்கு முன்னாடி வந்து கடவுள் தெய்வத்தை வந்து ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு. என்னன்னா, இந்த ஏத்தன்ஸ் நாட்டை வந்து நான் வெற்றி பெற்றுட்டேன்னா என்னுடைய மூத்த மகள் அக்னியா வந்து உனக்கு நான் படி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே வந்து கடல் தெய்வம் வந்து இந்த ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டி அந்த மினோஸ்ட்டை சொல்லுது, நீ எனக்கு இப்படி வந்து ஒரு வாக்கு கொடுத்தியே, அந்த வாக்கை மீறி இருக்கே, நீ ஒரு மன்னனா, நான் உனக்கு சாபம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாரு இவர். நான் வந்து என் மகள் 2 மகள் மேல் நான் பாசம் வச்சுருக்கேன், நான் ஏதோ தெரியாமல் வந்து நான் பண்ணிட்டேன், உனக்கு வேறு எதுவும் நான் பரிகாரம் நான் பண்ணணுமா சொல்லு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு சொன்ன வாக்கு முக்கியம் அப்படின்ட்டு, நான் உனக்கு சாபம் கொடுக்கத்தான் போகிறேன் அப்படின்ட்டு உடனே வந்து சாபத்தை கொடுக்குது. உனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தை வந்து மனித உடல் எருமை தலையோட பிறக்கும். அந்த அது ஒரு பூதம், அந்த பூதத்தினுடைய பேர் வந்து மினோட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிருது. உடனே திக்குமுக்காடி ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலையில் கடல்ல இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் வந்து மினோஸ்க்கு ஏற்படுகிறது. அப்படியே அதிர்ச்சியில் இருக்கிறாரு. அதே போல் அந்த கடல் தெய்வம் சொன்னது மாதிரி மினோஸ்க்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை வந்து அதே மாதிரி மனித உடலும் எருமை தலை கொண்ட ஒரு பூதமாக பறக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இருந்தாலும் மகன் இல்லையா, கொஞ்ச நாள் வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா. அந்த பூதம் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடோடு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அது வேலை காமிக்க ஆரம்பிச்சு. நாட்டில் போய் என்ன பண்ணணும், மக்களை தின்றது, கொண்டு போய்க்கிறது, அராஜகம் பண்ணுறது. ஏன்னா கடல் தெய்வம் வந்து சாபம் விட்டுருப்பாங்க, உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தை வந்து மனித உடல் எருமை தலையோட பிறக்கும், அந்த பூதம் வந்து உன் நாட்டு மக்களை வந்துக்கிட்டு சீரழிக்கும், உனக்கு உன் நாட்டுக்கு நீ விமோச்சனமே கிடையாது அப்படின்னு சாபம் விட்டுட்டு போயிடும், மறைஞ்சிட்டு போயிடும். அதே மாதிரி கடல் தெய்வம் சொன்ன மாதிரியே நடந்துருக்க நிகழ்வு அவரை வந்து ரொம்ப ஆட்படுத்திக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே வந்து மக்கள் வந்து ஒரு மன்னனுக்கு ரொம்ப முக்கியம். மக்களுடைய அந்த ஒரு நலனை கருத்தில் கொண்டு மினோஸ் என்ன பண்ணுறாரு, இந்த பூதத்தை, அதாவது தன்னுடைய மகனை வந்து ஒரு வலையில் பிடிச்சி அதை இரும்பு சங்கிலியால் வந்து கட்டி அந்த புறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாதாள அறையில் போய், அது குறுக்கள் நெருக்கலாக இருக்கும், யாரும் போக முடியாது, அந்த ஒரு இக்கட்டான ஒரு பாதாள அறைக்குள்ளே போய் மகனை வந்து விட்டுறாரு. அப்போ வந்து அந்த பூதம் அப்படியே கதறுது, நான் உன் மகன் தானே, ஏன்பா நீ இப்படி பண்ணுற, எனக்கு வந்து ஏதாவது பண்ணி காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது, நீ மகனாக இருந்தாலுமே வந்து நீ என் நாட்டு மக்களை வந்து நீ கொடுமைப்படுத்துகிற, நீ ஒரு பூதம், இப்படியே விட்டேன்னா என் நாட்டில் எல்லா மக்களையும் கொண்டு குமிச்சு நீ திண்டு ஏப்ப விட்டுருவ, அதனால் வந்து உனக்கு எதுவுமே கிடையாது, என்னை கொன்றுங்க அப்படின்னு சொன்னால், உனக்கு கொல்றதுக்கு எனக்கு மனசு வரல, அதனால் வந்து நான் உன்னை இப்படியே விட்டுட்டு போகிறேன், ஆனால் வந்து உனக்கு பசி தீர்றதுக்காக நான் மனித உணவுகளை, மனித உடல்களை உனக்கு நான் கொடுக்குறேன், நான் அனுப்பிச்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த பூதம் என்ன கூட நம்ம நாட்டு மக்கள் அப்படிங்கிறது, நம்ம நாட்டு மக்கள் கிடையாது, நம்ம நாட்டுகிட்ட இருந்து தோல்வி அடைந்த ஏத்தன்ஸ் நாட்டுகிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்க போகிறேன், அந்த கோரிக்கையினுடைய அடிப்படை தான் உனக்கு நான் வந்து மனிதர்களை தரப்போகிறேன், மனித உடல்களை தரப்போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுறாரு. வந்தோடனே அமைச்சரவையில் வந்து இந்த விஷயத்தை வந்து அமைச்சர்கள்ட்ட அப்புறம் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து என்னுடைய மகன் நாட்டை வந்து சீரழிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, கொடுமைப்படுத்திக்கிட்டு அவனை வந்து போய் ஒரு பாதாள அறையில் இது பண்ணியாச்சா அப்படின்னு மந்திரி சபை வந்து அவ்வளோ கரகோஷமாக அப்படி சிரித்து அப்படியே கொண்டாடுறாங்க. இன்னொன்று வந்து விஷயம் சொல்கிறாரு, இருந்தாலுமே நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணும் அந்த பூதத்திட்ட இருந்து, அதே சமயத்தில் அந்த பூதம் என்னுடைய மகனாக போயிட்டான், அவர் வழி இல்லை, ஏத்தன்ஸ் நாடு நம்மகிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கு, இப்போ ஏத்தன்ஸ் நாட்டு மன்னர்கிட்ட வந்து ஒரு செய்தி அனுப்புங்க. அது என்ன செய்தி அப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 7 கன்னிமார்களையும் 7 இளைஞர்களையும் இந்த பூதத்திற்கு வந்து இரையாக கொடுக்கணும் அப்படின்றத
இந்த செய்தியை சொல்லிடுங்க அப்படின்னோடனே மந்திரி முக்கிய ஆலோசகர் போய் அந்த நாட்டில் வந்து மன்னர்கிட்ட சொல்லிடுறாரு. இப்போ மன்னர் வந்து குழப்பமாகவே இருக்கிறாரு. எந்த நாடு? ஏத்தன்ஸ் நாடுடைய மன்னர் குழப்பமே இருக்கார். இதை வந்து அவருடைய மகன் தியாப்ஸ் வந்து பார்க்குறாரு. என்னப்பா அப்படி குழப்பமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த மாதிரி நம்ம வந்து தோல்வி விட்டுறோம் இல்லையா கிரீஸ் நாட்டில், அந்த கிரீஸ் நாட்டு மினோஸ் வந்து என்ன ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காரு அப்படின்னா, அந்த நாட்டில் வந்து பூதம் இருக்குதான், அந்த பூதத்துக்கு வந்து நம்ம நாட்டு மக்களை வந்துக்கிட்டு இரையாக கொடுக்கணுமா, அப்படி கொடுக்கல, அது வந்து ஒரு கட்டளை மாதிரி வந்து நமக்கு எச்சரிக்கையாக வந்து இந்த மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க செய்தி அப்படின்னே இவருக்கு ரொம்ப வந்து மன வருத்தமாக இருந்திருக்கு. மன வருத்தமாக இருக்கும். தியாஸ் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம நாட்டு அவங்க சொன்ன மாதிரி இங்கேருந்து நம்ம ஆட்களை அனுப்புவோம், மக்களை கிடையாது, நம்ம வேறு நாட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்தோம்னா அடிமைகள் அவங்கள அனுப்புவோம் அப்படின்னே மன்னர் வந்து அடிமைகள் அனுப்பிடும்ப்பா, அது பூரா நமக்கு பெண்கள் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னே, பெண்கள் வந்து ஏழை பாங்கான பெண்களாக இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து நம்ம 7 கன்னிமார்களை வந்து நம்ம அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சாரம் பூசிய வந்து பெரிய குதிரை வண்டியில் அந்த நபர்களை பூரா ஏற்றிட்டு அந்த சாரட் வண்டி வந்துக்கிட்டு கிரீஸ் நாட்டை நோக்கி செல்லுது. அப்படி கிரீஸ் நாட்டை நோக்கி பொழுது அந்த பூதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு கதவு ரகசிய பாதாள கதவு வந்து அந்த புறத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரகசிய பாதாள கதவு வந்து திறந்தோடனே இவங்க பூரா போகிறாங்க. போய் அந்த பூதம் வந்து கொண்டு குமிச்சு தின்ட்டுட்டு ஏப்ப விட்டுருது. ஏப்ப விட்டோன்னே இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, மறுபடியும் வந்து 2வது செட்டு அனுப்புகிறாங்க. அப்போ 3வது செட்டு வந்து சொல்லும்பொழுது இப்போ தியாஸ்கிட்ட கேட்குறாரு மன்னர், என்ன முடிவு இப்படியே போய்க்கிறதா, இப்போது 3வது அந்த 7 இளைஞர்களோட நானும் சேர்ந்து போகிறேன்ப்பா அப்படின்னே அதிர்ச்சி அடைகிறேன். நீ சேர்ந்து போகிற? ஐயோ, அது ஒரு ஆபத்தான பூதான், அது ஒற்றர்கள் மூலமாக நான் கேள்விப்பட்டதில் என்ன விஷயமா, அது கடல் தெய்வத்தோடைய ஆசீர்வாதம் பெற்று வந்த பூதமா, நீ தயவுசெய்து போகாதப்பா, நீ இந்த நாட்டோட இளவரசர், உன்னை நான் வந்து இழக்க தயாராக இல்லை, எனக்கு அடுத்து நீ தான், உன்னைத்தான் மக்கள் வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, ஒரு நாட்டினுடைய அரசர் வந்து ஒரு மக்களை காப்பாற்றுறது தான் மிகப்பெரிய பொறுப்பு. இப்போ நம்ம நாடு வந்து சிக்கி வச்சுக்கிறோமோ அந்த பொறுப்பை என்னுடைய கையில் நான் எடுத்துகிட்டு தான் ஆகணும். நான் போய் அந்த பூதத்தை வந்துக்கிட்டு கொல்றதுக்கு தான் போகிறேன். இதில் எனக்கு தோல்வி அடையலாம், இல்லை வெற்றி அடையலாம். இதை வந்து நம்ம நாட்டு மக்களுக்காக நான் வெற்றியோடு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த 7 இளைஞர்களோட அப்படியே வழக்கம் போல் அந்த குதிரை சாரட் வண்டியில் போகும்போது மினோஸ் வந்து பார்த்துறாரு. மினோஸ் பார்க்கும்போது அந்த 2 செட்டு இளைஞர்கள் போகும்போது கண்ணில் பயம் இருந்துச்சு. இப்போ 6 இளைஞர்களோட தியாஸ் போகும்பொழுது பயமே இல்லாமல் இருக்கான். அப்போ கணிக்கும் பொழுது தியாஸை வந்து கண்டுபிடிச்சார் மினோஸ், நீ வந்து ஏத்தன்ஸ் நாட்டு மன்னருடைய மகன் தியாஸ் தானே அப்படின்னோடனே, ஆமாம் அப்படின்னே அந்த நிகழ்வுகள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீ இப்போது அந்த பூதத்தை நீ ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பூதம் எப்படி உன்னை கொன்றும், அது வந்து கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற பூதம் அப்படின்னே இந்த நிகழ்வுகள் வந்து மேலே இருக்கக்கூடிய மினோஸுடைய மகள் மூத்தவங்களை அருகினியை பார்க்குறாரு. பார்த்துட்டு தியாஸுடைய அழகையும் தியாஸுடைய அந்த ஒரு மிடுக்கான உடையும் பார்த்து அவங்க காதல் கொண்டுட்டாங்க. காதல் கொண்டோடனே தியாஸ் உடனே காதல்னால தியாஸ் வந்து அளப்பரிய ஒரு காதல் வந்து வருது. தியாஸுக்கு எப்படி நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மினோஸினுடைய மகளுக்கு அர்க்னியாவுக்கு வந்து தோன்றுகிறது. அதே போல் இவங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போய் அந்த காவலர்கள் அப்புறம் கொண்டு போய் அந்த பாதாள அறைக்குள்ளே உள்ளே விடும்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கும். உடனே அர்க்னியா வந்து ஒரு நூற்கண்டையும் ஒரு மந்திர கத்தியும் கொடுக்குறாங்க, 2 கத்தியும் கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்ட்டு தியாஸ் கேட்குறாரு. இது வந்து நூல்கண்டு, நீ பாதாள அறைக்குள்ளே வந்து திக்குமுக்காடி நீ போயிட்டு பூதத்தை வந்து இது பண்ணிட்டு அழிச்சிட்டு நீ வரதுக்கு வந்து உனக்கு பாதை தெரியாது. அதுக்காக வந்து இந்த நூல்கண்டை நீ எங்கே இந்த நுழைவாயிலேருந்து எங்கே ஆரம்பிக்கிறியோ அங்கேருந்து நீ போட்டுட்டு போ, மறுபடியும் அந்த பூதத்தை வந்து கொண்டுட்டு நீ வந்து இந்த கயிறுனுடைய உதவியிலே நீ வந்துடலாம், வெள்ளைக்கயிறுனுடைய அந்த நூற்கண்டு வழியே வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இன்னொரு விஷயத்தை கொடுக்குறாங்க, அது என்ன ஆயுதம். இந்த ஆயுதம் என்னன்னாக்கா, இந்த அர்டினியாவுடைய அப்பாவுக்கு வந்து இவங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் வந்து ஒரு கத்தி கொடுத்துருப்பாங்க. அந்த கத்தி வந்து இப்போ தியாஸுக்கு கையில் கொடுக்குறாங்க. இது என்ன கத்தி அப்படின்னா, என்னுடைய குலதெய்வம் வந்து கொடுத்த கத்தி. இந்த கத்தியால் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆசீர்வாதம் பெற்ற இந்த பூதத்தை கொல்ல முடியும் அப்படின்ட்டு சொல்லி அந்த கத்தியும் கொடுக்குறாங்க. இது அதே மாதிரி இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்படியே போகும்பொழுது அந்த கயிறை அப்படியே எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோங்கிறது விட்டுட்டு போகிறாரு. பூதம் அப்படியே காட்சி கொடுக்குது. பூதத்தை பார்த்துறாங்க. பூதத்துக்கிட்ட கடுமையாக வந்துக்கிட்டு தியாஸ் போரிடுறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு பாறையினுடைய இடுக்குகளை மறந்துட்டு தான் மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து அந்த பூதத்துடைய தலையை அப்படியே வெட்டுறாரு. அந்த தலை வந்து அப்படியே சுக்குனராகி அப்படியே மண்ணில் விழுந்துருது. உடனே வந்து வெற்றி பெற்றுட்டு இவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு கடற்கரைக்கு போகிறாங்க. கடற்கரையில் பார்த்தா அர்டினியா இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அர்டினியா தான் உதவுனாங்க. இப்போ அர்டினியாவுக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு வாக்கு அந்த ஒரு நிகழ்வில்
இந்த நூற்கண்டையும் இந்த கத்தியும் கொடுக்கறதுக்கு முன்னாடி அர்டினியா வந்து தியாஸ் கிட்ட ஒரு வாக்கு ஒரு கேட்டிருப்பாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, நான் வந்து உன் கூடயே வந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், உன்னை திருமணம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன், என்னை எப்படியாவது வந்து கூட்டிகிட்டு போயிரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நூற்கண்டையும் கத்தியும் கொடுக்குறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தினுடைய அடிப்படையில் தியாஸ் வந்து எப்படியும் கடற்கரை வழியாக தான் தப்பிச்சு போவார் அப்படின்னு கடற்கரையிலையும் ஏற்பாடுகளை பண்ணுறாங்க அர்டினியா. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடற்கரை நிற்கும் பொழுது தியாஸுக்கும் கொஞ்சம் மனசு உறுத்துது. நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த அர்டினியாவும் தன்னுடைய படகுல மரக்கலங்கள் அந்த கொண்ட அந்த படகுகள் சின்ன சின்ன படகுகள் இருக்கும் அந்த காலத்தில். அந்த படகுகள் அப்படியே தப்பிச்சு போகும்போது ஒரு தீவு அடைகிறாங்க. தீவில் வந்து இந்த கத்தியை வந்து இந்த மினோஸ் குடும்பத்துக்கு கொடுத்துச்சு இல்லையா, அந்த மினோஸ் குடும்பத்துடைய குலதெய்வம், அதாவது அர்டினியா கொடுத்தாங்க இல்லையா, அந்த தெய்வத்தினுடைய தீவு, அந்த தெய்வத்தினுடைய சிலை வந்து இருக்கக்கூடிய ஒரு தீவை அடைகிறாங்க. அந்த தீவில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னாக்கா, ஒரு கஷ்டத்தில் வந்து அதாவது பூதத்தை வந்து வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு தியாஸுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரிஞ்சும் அந்த பூதத்தை வந்து எதிர்கொள்ள போகிறாரு. அப்படி போகும் பொழுது அர்டினியா வந்து தியாஸ்க்கு வந்து உதவி செய்கிறாங்க. ஏன் உதவி செய்கிறாங்கன்னா, தியாஸனுடைய அழகில் வந்து அர்டினியா வந்து மயங்கிடுவாங்க, அவங்கள திருமணம் செஞ்சுக்கிறணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கும் பொழுது அர்டினியா வந்து தியாஸ் கிட்ட ஒரு உதவி கேட்பாங்க, நீ என்னை திருமணம் செஞ்சுக்க அப்படின்ட்டு. அந்த சமயத்தில் வந்து அவர் அப்படியே போவார், உள்ளே போய் வெற்றி பெற்றுட்டு வருவார். வெற்றி பெற்று வந்தாலும் வந்துட்டு அவர் அதெல்லாம் மறந்துட்டு தப்பிச்சு போகாமல் தான் கொடுத்த வாக்கை வந்து நல்லபடியாக நிறைவேற்றி அந்த ஒரு நமக்கு ஒரு நன்றி செஞ்சுருக்காங்க, அந்த நன்றியை வந்து நல்லபடியாக நம்ம அவங்களுக்கு வந்து அதை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முனைப்பில் வந்து இந்த கதை அப்படியே முடியும். நன்றி மறப்பது நன்றல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த கதை முடியும். இப்படி தான் வந்து கிரேக்க நாட்டு கதைகள் வந்து ஒரு நன்னறிகளை வந்து சொல்லும். சரிங்களா? ரொம்ப நன்றி, வணக்கம்.